பேரா மக்களின் மேம்பாடு, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதோடு இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றாக நீண்ட காலமாக நிலப்பட்டா இல்லாமல் அரசாங்க நிலத்தில் வசித்து வந்த இந்திய குடும்பங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் 2022ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை சுமார் 423 குடும்பங்களுக்கு நிரந்தர வீட்டு நிலப்பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் தெரிவித்துள்ளார். சுங்கை அயர் குனிங், தாப்பா மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இதுபோன்ற பல பிரச்சனைகள் இவ்வாண்டு தீர்க்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சிவனேசன் விவரித்தார். நேற்றிரவு கம்போங் குவாலபிகாம் பகுதியில் வசிக்கும் 24 குடும்பங்களுக்கு நிலப்பட்டா வழங்கப்பட்டுள்ள கூடுதல் தகவலையும் அவர் குறிப்பிட்டார். இன்று கோலபிகாம் இருக்கிற இடத்துல பாக்கி உள்ள 24 பேருக்கு நிலப்பட்டா இப்போ வழங்கப்படும். அதில் 2 இந்திய குடும்பங்கள் இருக்குது. அப்போ நிரந்தர நிலப்பட்டா, வீட்டு நிலப்பட்டா அவங்களுக்கு வழங்க வச்சு பேராக்கில் என்னோட கவனத்துக்கு வந்த ஏறக்குறைய 423 இந்திய குடும்பங்களுக்கு நிலப்பட்டா வழங்கியிருக்கோம். இதனிடையே நிலப்பட்டா உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்பும் மக்கள் தம்மை நேரடியாக அணுகலாம் என்றும் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் மத்தியஸ்தர் தேவையில்லை என்பதையும் சிவனேசன் வலியுறுத்தினார். சுங்கை சுப்போட்டில் சில இடத்துல இருக்குது, சில கம்பங்களில் இந்திய கிராமத்தில் நிலப்பட்டா இல்லாமல் இருக்குது. இவர்களுக்கு நிலம் கிடைச்ச பாடு இல்லை. ஆனால் அவர்கள் என்னை தேடி வரல. என்னை தேடி வராங்கன்னா அவர்களுக்கு நான் உதவி செய்ய தயார். ஆனால் அவர்கள் நேராக பாதிக்கப்பட்டவர்கள் என்னை பார்க்கணுமே, நடுவில் தரகரெல்லாம் வேண்டியதில்லை. பேராக்கில் பல இடங்களில் மின் சுடலை இல்லாத பிரச்சினைக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஆலயங்கள் உட்பட தமிழ் பள்ளிகளின் அடிப்படை வசதிகள் தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அதோடு பேரா இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலங்களுக்கு செல்வதை தவிர்க்கும் நோக்கத்துடன் அம்மாநிலத்திலேயே பல தொழில்திறன் பயிற்சிகளும் வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும் என்றும் சிவனேசன் உறுதியளித்தார். நேற்றிரவு பேரா பீடோர் சீன கோவில் மண்டபத்தில் ஜனநாயக செயல் கட்சி ஜாசேகா ஏற்பாட்டிலான விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதில் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கொர்மிங் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்.